ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் மணி. ஸோ இது என்னோடய யூடியூப் சேனல். நான் பேசி ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ண நினைக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பண்ண ஒர்க் அவுட்லாம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த ஃபிட்னஸ் ஜேர்னியில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம் எல்லாமே நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன கிளிப்பாக ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணலான்னு ஒரு தாட். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. ஸோ இந்த ஜேர்னி எனக்கு எப்போ ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா 2022 ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் ஜனவரி நான் ஜிம் சைன் அப் பண்ணேன். ஸோ ஏன் நான் சைன் அப் பண்ண கேட்டிங்கன்னா, இனிஷியலி நான் வீட்டில் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஹோம் ஒர்க் அவுட்டெல்லாம். ஸோ பட் நான் மஸ்ஸை பில்ட் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்லாம் செய்யணும். ஸோ அதுக்கு எக்யூப்மெண்ட்லாம் ஜிம் போனால் தான் ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ நான் சைன் அப் பண்ணேன். தென் கண்டினியூஸ்லி ஜிம் போனேன். தென் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். ஐஜி டிக்டாக்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அண்ட் தென் ஸ்டில் நான் கமிட்டடாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்தமாரி நிறைய பேர் ஜிம்முக்கு போய் உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. மேபி நான் ஷேர் பண்ண நினைக்கிற சில விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ஃபர்ஸ்ட்டாக நான் ஜிம் போகும்போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொஞ்சம் மென்டல் பிளாக்லாம் வந்துச்சு. என்னை விட சில பெட்டரான ஷேப்பில் இருக்க ஆளை பார்த்தாக்கா நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி நல்லா இல்லையே, கிரிட்டிஃபாக இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு. ஸோ அந்த டைமில் கிவ் அப் பண்ணலான்னு நினச்சேன். சரி, நம்ம எதுக்கு இந்த வேலை, நம்ம ஜிம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படி இருந்ததான்னு தோணுச்சு. இப்போ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, ஸோ நான் என்னை மித்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ நான் என்ன தான் டெய்லி நான் என்ன பண்ணுறேன், எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது, அதை பற்றி தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். தென் இனிஷியலி நான் ட்ரெயினர் எதுவும் எடுக்கலை. ஸோ நானே எல்லாமே கற்றுக்கிட்டேன். தென் ஃபர்ஸ்ட் திங் ஜிம்முக்கு போகிறப்ப நான் ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஹேபிட் உருவாக்கணும், ரெகுலராக ஜிம் போகிற ஹேபிட். ஸோ நான் ஈவன் தோ மிஷின்லாம் யூஸ் பண்ண கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு. இனிஷியலி ட்ரெட்மில்லில் போயிட்டு ஜஸ்ட் 30 minutes 1 hour வாக் பண்ணுவேன். சேம் டைம் வாக் பண்ணும்போது ஜிம் அப்படி ஸ்கேன் பண்ணுவேன், அப்சர்வ் பண்ணுவேன். ஆள் எப்படி மிஷின்லாம் யூஸ் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுவேன், பேசிக்கலி அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ பண்ணிட்டு நானும் மிஷின்லாம் பார்த்து வச்சுட்டு தென் கூகுளில் சர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு மிஷினை பற்றி யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஈவன் ஃப்ரீயாக எல்லாமே ஃப்ரீ வீடியோ நிறையா இருக்குது. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அங்கேருந்து பார்த்து கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு மேபி 1 month 2 month நம்ம எய்ம் ரெகுலராக ஜிம்முக்கு போகிற ஹேபிட் உருவாக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஃபியூச்சரில் இன்னும் நிறைய ஷேர் பண்ண இருக்கேன்.